அசோக சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரியும், பெரிய மாமன்னன். அவன் போர்க்களத்துக்கு வந்துவிட்டால் எதிரியினுடைய மனமெல்லாம் மைதானமாகி போய்விடும். காரணம், இவன் வில்லெடுத்தான் என்றால் வெற்றி உறுதி செய்யப்படும். அசோக சக்கரவர்த்தி தன் தளபதி, மன்னர்கள், சேவகர்களோடு நகர் வளம் போகின்றார். எதிரிலே ஒரு புத்த பிட்சு, புத்தம் சரணம் கச்சாமி என்று தன்னிலையை உருக்கி கொண்டு காவி உடைக்குள் கருணையாக ஒரு புத்த பிட்சு வந்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்த அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய தேரில் இருந்து கீழே இறங்கினார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி புத்த பிட்சுவினுடைய பாதத்தின் மீது தன்னுடைய சிரசினுடைய தலை படும்படி வைத்து வணங்கிவிட்டு மீண்டும் தேரிலே வந்து அமர்ந்து கொண்டார். தளபதிக்கும் மன்னனுக்கும் மகா வருத்தம். அசோக சக்கரவர்த்தியே, உன்னுடைய பெயரை கேட்டால் உலகம் ஒருவரை திரும்பி பார்க்கும். மன்னாதி மன்னனுடைய மனம் கூட நீ போருக்கு வருகின்றாய் என்றால் விளையாட்டு திடலை போல ஓடச் செய்யும். ஆனால் ஒரு புத்த பிட்சுவினுடைய பாதார விந்தங்களில் தலை வைத்து மண்டியிட்டு உன் தலை பட்டுவிட்டதே. அவர் சிரிச்சிட்டு ஒன்றுமே பதில் சொல்லாமல் போயிட்டாராம்.